விஜயபாஸ்கர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தாவேக்கால இருந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க, இதன் அடிப்படையில தான் நாங்க தாவேக்கால ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படி மொட்டடியா சொல்லி படித்தேன். தாவேக்கா ஆட்சி அமைந்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் போய் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்ததில் ஆரம்பித்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா, குதிரை பேர பேச்சு, தாவேக்கா அப்பட்டமா ஈடுபடுது அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 118 தேவைப்படுது, 107 தான் அவங்கள்ட்ட இருக்கு. இந்த சூழ்நிலையில கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு இருக்கிற நிலையில அவங்க ஒரு 10-15 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த 15 தொகுதிகளையும் தாவேக்கா ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது என்பதை மறைமுகமா வைகோவும் ஒரு தரப்பு சொல்லிட்டாரு, எம்ஆர் விஜயபாஸ்கரும் சொல்லிட்டாரு. அடுக்கடுக்கான ஆதாரங்கள் கவர்னர்கிட்ட இருக்கு. இந்த விஷயத்துல சபாநாயகரை நினைத்தாலே கூட எதுவுமே காப்பாற்ற முடியாது. இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு தடை விதிச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள இந்த 6 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் சாத்தியமில்லை. 29 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் அதனோடு வந்தால் இந்த தேர்தலும் இருக்கும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட்ல சொன்ன விஷயம் அது ரொம்பவே வைரல் ஆச்சு, சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. அது சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் கவர்னரை சந்திச்சு நாளைக்கு ஒரு புகார் மனு கொடுக்க போறதாக ஒரு அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த விஷயத்த எப்படி பாக்குறது? அதாவது நீங்க குதிரை பேரம் அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த தாவேக்கா ஆட்சி அமைந்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு விஷயமும் முதல்வர் போய் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்ததில் ஆரம்பித்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா, இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த புகார், அதாவது குதிரை பேர பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. குதிரை பேரத்தில் தாவேக்கா அப்பட்டமா ஈடுபடுது அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக இது சம்பந்தமா கவர்னரிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறது, அதிமுகவும் புகார் மனு கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவும் கூட கவர்னரிடம் இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வேற யாரும் ஒன்றும் டேரிங்கா பேசல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குதிரை பேரத்தை எதிர பார்த்த ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த சில மணி நேரங்களில் தாவேக்காவில் இணைந்தது, அடுத்த சில மணி நேரங்களில் சம்பந்தப்பட்ட தொகுதி காலியாக உள்ளதாக சபாநாயகர் அறிவிப்பு. இந்த தொடர்ச்சியான விஷயங்கள் தான் இந்த குதிரை பேரத்திற்கான ஒரு ஆதாரம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்த நிலையில தான் திடீர்னு தாவேக்கா பக்கம் சாய்ந்த வைகோவுடைய பேச்சு தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சர்ச்சைக்குரியதானது. குறிப்பா பார்த்தீங்கன்னா அவர் பிரஸ் மீட்ல பேசும்போது சிஎம் பார்த்தீங்களே வைகோட்ட கேட்கும்போது வைகோ என்ன சொல்றாருன்னா, ஆமா முதல்வர் சந்தித்தேன், அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்க, இடைத்தேர்தலில் நானே பிரச்சாரம் செய்து 2 பேரையும் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு நிருபர்களிடம் ஓப்பனா பேசினார். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. காரணம் ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய வைகோ டைரிங்கா சொன்னார். இது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மதிமுக எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் திமுக பக்கம் சாய்ந்து விட்டனர், அது வேற கதை அப்படின்னு வச்சுக்கலாம். இது சம்பந்தமா தான் போய் ஃபர்ஸ்ட் கவர்னர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. பாருங்க, கூட்டணி கட்சி தலைவரே கூட ஓப்பனா பேசுறாரு, ஆமா முதல்வர் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொன்னார், இடைத்தேர்தல் வரும்போது நானே பிரச்சாரம் செய்து 2 பேரும் ஜெயிக்க வைக்கிறேன்னு அவர் சொன்னாருன்னு வைகோவுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அது பாருங்க குதிரை பேரம் ஓப்பனா நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வாலிமலை எம்எல்ஏவான விஜயபாஸ்கரும் கரூர் தொகுதி எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கரும் இப்ப சமீபத்தில் ராஜினாமா பண்ணாங்க. 2 பேரும் தாவேக்கால ஜாயின் பண்ணாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவில் சேர்ந்த நிகழ்ச்சியின் வெளியில ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. விஜயபாஸ்கரும் பேசினாரு. அடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அதிமுகவில் ஒருங்கிணைக்கிறதுக்கான விஷயமோ இதெல்லாம் சமாதானம் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆகலை. இந்த நிலையில தாவேக்கால எங்களை
வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்கோம்னு அப்படி மொட்டடியாக சொல்லி படித்தார். அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசினார்கள், அதிமுக சமாதானம் ஆகாது அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கும்போது தான் தாவேக்காலேருந்து எங்கள்கிட்ட பேசினாங்க, தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜினாமா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறது தானே, அது அண்டர்ஸ்டாண்டு. அது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயத்தை எம்ஆர் விஜயபாஸ்கர் ஓப்பனாக பேசிட்டார். இது பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் ஓப்பனாக பேசினார் அவர். இந்த விஷயம் தான் இப்போ அடுத்த பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஸோ தாவேக்கா வந்து எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணி ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது பேர் தான் குதிரை பேரம். 107 பேர் தான் அவங்களுக்கு வந்து நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும். 118 தேவைப்படுது, 107 தான் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு இருக்கிற நிலையில் அவங்க ஒரு 10-15 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி அவங்கள தாவேக்கால இணைத்து இடைத்தேர்தலில் மீண்டும் அந்த 15 தொகுதிகளுக்கும் அந்த 15 தொகுதிகளையும் தாவேக்கா ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது என்பதை மறைமுகமாக வைகோவும் ஒரு தரப்பு சொல்லிட்டாரு. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லிட்டார். எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னதன் அடிப்படையில் மீண்டும் நாளை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி தலைமையிலான குழு கவர்னரை சந்தித்து மனு கொடுக்க போறாங்க. இது பாருங்க, குதிரை பேரத்திற்கான இன்னொரு சாட்சி, இன்னொரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி போய் கொடுக்க போறாங்க. ஆமா, இது ஒரு கண்டிப்பா விஜய் ஆட்சிக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி. தொடர்ந்து ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத மீண்டும் எம்ஆர் விஜயபாஸ்கர் தன் வாக்குமூலம் மூலம் தெளிவா சொல்லியிருக்கார். அதுதான் உண்மை. சபாநாயகர் ஆல்ரெடி ஒரு முதல்ல ராஜினாமா செஞ்ச 3 கூப்பிட்டு விளக்கம் கேட்டாரு. அது பற்றி ஏதேனும் வந்து மேலதிக விவரம் இருக்கா? அது 3 பேர் தாண்டி மேலும் 3 பேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களையும் சபாநாயகர் வந்து அழைப்பாரா விளக்க? அதுதான் பிரச்சனை. காரணம் என்னன்னா, திடீர்னு நீங்க வந்து ராஜினாமா செய்கிறீர்கள், ஒரு 20 நாள், 25 நாள், 30 நாள், 35 நாள், இப்படி ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்து அதாவது சொந்த காரணங்கள் என்று சொன்னாலும் கூட நீங்க வந்து ரிசைன் பண்ண எல்லாமே தாவேக்காக போயிருக்காங்க, அரசியல்ல இருந்து விலகல. சொந்த காரணங்கள்லாம் என்னவா இருக்கும்? நீ எம்எல்ஏவா இருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வேணாம், எனக்கு அரசியல் வேணாம், எனக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒதுங்கலாம். பட்டு நீங்க பாத்தீங்கன்னா 6 பேரும் ரிசைன் பண்ண அவங்க எல்லாமே இப்போ வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. கோர்ட்ல வழக்கு போகுது, உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு இருக்குது, கவர்னர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் சபாநாயகர் ஒரு ஃபார்மாலிட்டியா நீங்க எதுக்காக ரிசைன் பண்றீங்க, அன்னைக்கு வந்து நீங்க ரிசைன் கொடுத்தீங்க, நாங்க ரிசைன் அக்செப்ட் பண்ணிட்டேன், பட் உண்மையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு விளக்கம் கேட்டேன் என கோர்ட் நாளைக்கு கேட்டால் அதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியமா சபாநாயகர் தயாராகிறார். அதுதான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்றாரு. ஒரு ஃபார்மாலிட்டி, இது முழுக்க ஒரு ஃபார்மாலிட்டி. என்ன காரணமா கோர்ட் ஒருவேளை நாளைக்கு கேள்வி கேட்டுருச்சுன்னா நான் பாத்துக்கலாம், ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்ப நீ சொந்த காரணங்கள் எழுதி கொடுத்த அவங்க இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு வந்து நான் இருந்த என் கட்சியில எனக்கு மரியாதை இல்லை, நான் அதனால ரிசைன் பண்ணிட்டேன், அதனால தான் நான் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு இன்னைக்கு அந்த வழக்கம் வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா கோர்ட்டு கேட்டால் அதை சொல்லி ஆகணும்ல. சொந்த காரணங்கள் சொன்னவங்க திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு எதுக்கு தாவேக்காக போனாங்கன்னா, நான் அன்னைக்கு நான் கூப்பிட்டு கேட்டேன், பொதுச்செயலாளர் எங்களை மதிக்கிறதில்லை, எனக்கு இருந்த பதவியெல்லாம் ரிசைன் பண்ணி பிடிக்கிட்டாரு, ஸோ அதிமுக எனக்கு மரியாதை இல்லைங்கிறதுனால அந்த அவங்க ரெட்டலையில் நின்று நான் ஜெயிச்சதை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டேன், இடைத்தேர்தலில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் ஜெயிக்கலான்னு நினச்சேன், அதனால தான் ரிசைன் பண்ணுறேன்னு ஒரு விளக்கம் சொல்லி அதை வாங்கி எழுதி வச்சுக்குவார், வாங்கியிருப்பார். ஏன்னா கோர்ட்டு கண்டிப்பாக கேட்கும், இதற்காக நீங்கள் திடீர்னு ரிசைன் பண்ணீங்க, என்ன காரணம்னா இப்போ பெரிய ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மக்களின் வரி பணம் சம்மந்தம் இல்லாமல் தேவையா செலவாகுது. ஏன் உங்களுடைய சொந்த காரணங்களுக்காக நீங்கள் ரிசைன் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட தொகுதியில் உள்ள 2.5 லட்சம் 3 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் வந்து ஏமாற்றுறதுக்கு வழிவகை செய்றீங்கல்ல. ஏன் ஒரு முக்கிய 3 கட்சிகள் இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக்கா 3ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க எல்லா இடமும்.
அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க அதிமுகல ஜெயிச்சிருக்கிறீங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுது? ஒவ்வொரு தொகுதி 6 தொகுதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொகுதிக்கு எவ்வளோ பேர் செலவு பண்ணியிருக்கு? எவ்வளோ பண்ணியிருக்கு? கவர்மெண்ட்டு, தேர்தல் கமிஷன். இது தேவையா? அப்படின்னு ஒரு சர்ச்சை வரும். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா வரும்போது ஏன்னா நீங்கலாம் பார்த்தீங்கன்னா, பொதுநல வழக்கு வரும்போது கோர்ட் கேட்கும்ல. ஏன் இத என்கரேஜ் பண்றீங்க? இடைத்தேர்தல் உங்களுக்கு தேவையா? இடைத்தேர்தல் எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா? அப்படின்னு கேள்வி கேட்கும். ஸோ இதுக்கு ஆதாரங்களை ரெடி செய்து கொண்டது விஜய் அரசு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்ப கவர்னர் அவர்ட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன? சட்ட ரீதியா அவர் என்னென்னலாம் இப்போ வந்து பண்ண முடியும்? கடுக்கடுக்கான புகார்கள் பல ஆதாரத்துடன் யார் ராஜினாமா செய்தார்களோ அவர்களுடைய வாக்குமூலமே வந்து அதிர்ச்சியூட்டும் விதமாகவும், தெளிவாகவும் இருக்கிறது. அந்த புகாருக்கு வலு சேர்க்கும் விதமா இருக்கு. அப்போ கவர்னர்ட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிற ஒரு கேள்வி. இல்ல இந்த விஷயத்துல வந்து கவர்னர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா நான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல. முழுக்கனா அவர்ட்ட என்ன ஆரம்ப காலத்திலேருந்தே போயிட்டு இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் வந்து ஆதரவு கொடுத்த விஷயம் வந்து பெரிய சர்ச்சையானது. ஏன்னா அவர் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருக்கும்போது அவர் பொதுச்செயலாளர் தெரியாமலேயே காரில் வைத்து கடத்தி அவரிடம் அவர் வந்து ஆதரவு கடிதத்தில் கையெழுத்து வாங்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான ஒரு இடத்துல ஓப்பன்ல இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் அந்த அவங்கள்ட்ட ஆதரவு கடிதம் வாங்குற சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது. சம்பந்தப்பட்ட கட்சிகளின் அலுவலகங்களில் போய் தவக தரப்பில் உள்ள நிர்வாகிகள் போய் அவங்க பார்த்து பேசி சமாதானப்படுத்தி அது நடந்தது. அது வேற மாதிரி நல்லா இருந்தது. அதுதான் ஜனநாயக முறைப்படி இருந்த மாதிரி தெரிந்தது. பட் இங்கே அப்படி இல்லை. யாரு எஸ் காமராஜுடைய அந்த ஆதரவு கடிதம்ங்கிறதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. இது சம்பந்தமா என்னுடைய எங்க கட்சியின் எம்எல்ஏவை காணோம்னு சொல்லி இவர் டிடிவி கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு இல்லை வந்துட்டாரு. அப்புறம் 2 பேரும் ப்ரெஸ் மீட் வச்சாங்க. என்னை மிரட்டினாங்க போனாங்கன்னு அவர் எஸ் காமராஜ் சொல்லிட்டு இருந்து பட் திடீர்னு ஆதரவு தெரிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சட்டமன்றத்தில் போய் பேசும்போது அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். டிடிவியோட உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது வேற மாதிரி பேசினாரு. பட் சட்டமன்றத்தில் போனதுக்கப்புறம் அவர் வந்து நான் வந்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு. இந்த விஷயமே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. பேச்சு அவை குறிப்பிலையும் இடம்பெற்றிருக்கு. ஆமா எனக்கு அது வந்து டிடிவி அன்னைக்கு நைட்டே போய் கவர்னரை பார்த்துட்டாரு. டிடிவி போய் கவர்னரை பார்த்து சீரியஸ் ஆனதுனாலதான் காமராஜ் வந்து விடுவிக்கப்பட்டார். அதை நம்ம வந்து பார்க்கணும். எங்கடா போய் காமராஜ் சம்பந்தமா அவர் போய் பார்த்துட்டாரு, கவர்னரை போய் கட்சியின் பொதுச் செயலாளரான டிடிவி பார்த்துட்டாருன்னு எங்க இருந்து அவரை வச்சிருந்தாரா இல்லை அவர் எங்கேயாவது பதுங்கி இருந்தாரான்னு தெரியல. டக்குனு வெளியே வந்தார். இந்த விஷயத்தில் ஆரம்பித்து தற்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மூலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான ஆதாரங்கள் கவர்னர்கிட்ட இருக்கு. அதில் மாற்றமே இல்லை. இந்த விஷயத்துல சபாநாயகரை நினைத்தாலே கூட எதுவுமே காப்பாற்ற முடியாது. காரணம் என்னன்னா அவங்க ரிசைன் பண்ணது எல்லாத்துக்கும் தெரியும். ரிசைன் பண்ணி அடுத்த 1 மணி நேரத்திலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால ஜாயின் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் தானே மேட்ரு. காரணம் தாவேக்கா ஏற்கனவே மெஜாரிட்டியில் வந்து ஆட்சி அமைச்சிருந்தால் யாரும் இதை பற்றி சந்தேகத்துக்கே வேலை இல்லைக்கும். யாருமே அதை பற்றி கவலைப்பட போகிறது. 140 ஏற்கனவே தாவேக்கா வாங்கியிருக்குன்னு வச்சுங்க. டிவிக்கு 140 எம்எல்ஏக்களோட ஆட்சி அமைச்சிருந்தால் ரிசைன் பண்ணிட்டு யார் எத்தனை போயிருந்தாலும் யாரும் இதை பற்றி சிந்திக்க போகிறது இல்லை. மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் திடீர்னு அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேர்றது தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சை ஆயிருக்கு. ஏகப்பட்ட ஆதாரங்களோட கவர்னர் இருக்கார். அவர் பாஜகவுடைய கண்ணசிவுக்காக வெயிட் பண்றார். அப்படிதான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் மாற்றம் கருத்து கிடையாது. அதில் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக காரணம் என்னன்னா அவர் கூப்பிட்டு விளக்கம் கேட்பார். சபாநாயகர்கிட்ட விளக்கம் கேட்பாரு, தமிழக அரசிட்ட கேட்பாரு. ஏன் இது அன்னைக்கு எனக்கு எஃப்ஐஆர் போட்டீங்களே, டிடிவி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அடுத்தது கேட்டு நெருக்கடி கொடுப்பாரு. அடுத்தடுத்த விஷயங்கள்ல கண்டிப்பா பெரிய நெருக்கடியை சந்திக்கும் விஜய் அரசு. அதுலலாம் மாற்றம் இல்லை. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக கவர்னர் வெயிட் பண்றாரு. நான் அப்படிதான் பாக்குறேன்.
சட்ட ரீதியாவும் இப்ப இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆ அந்த வழக்குகள்லாம் கிளியரன்ஸ் ஆனா தான் வந்து இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆமா, விஷயத்தையும் ஆமா, சொல்லிட்டாங்க. ஆமா, ஆமா, ஆமா. நீதிமன்றமும் அது கூடுதலா நீங்க சொன்ன வார்த்தையும் சொல்லியிருக்கு. மக்களுடைய வரி பணம் தானே வீணாகி இருக்கு. இப்ப மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னா, அப்போ வரி பணத்துல தான் நாங்க வந்து கண்டக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்ப அதுவும் ஒரு தெண்ட செலவு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ குறைந்தபட்சம் அந்த இடைத்தேர்தல் மூவிங் ஃபார்வர்ட் ஒரு காலப்போக்குல இப்போ 1 வருஷமோ, 2 வருஷமோ இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு அல்லது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயி நடக்கும் பட்சத்துல, குறைந்தபட்சம் அந்த யாரெல்லாம் ராஜினாமா செய்தார்களோ, அவர்கள் போட்டியிடாத வண்ணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இப்ப உதாரணத்துக்கு கரூர்னா திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டியிடக்கூடாது. அவரு ராஜினாமா செய்திருக்கிறார். அப்ப அவர் மேல பல அலிகேஷன்ஸ் இருக்கு. குதிரை பேரம் அலிகேஷன்ஸ் இருக்கு. அவரு திட்டமிட்டே வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. எம்.ஆர்.வி இவரு கரூர் விஜய் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் போட்டியிடக்கூடாது அவர் தொகுதியில. அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்கு ஐக்கியம். அதனால மாற்றமே கிடையாது. இது குடுத்துருக்கு. அதிமுக தரப்பு சபாநாயகர் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்குன்னா, உரிய விளக்கம் கேட்காமல் உடனே வந்து சம்பந்தப்பட்ட தொகுதியை காலியாக உள்ளதா நீங்க எப்படி அனௌன்ஸ் பண்றீங்க? நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். குதிரை பேரத்தின் அடிப்படையில தான் அவங்கள ராஜினாமா நீங்க ஏற்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஏற்கத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முதல் 3 பேருடைய ராஜினாமாங்கிறது மிகப்பெரிய சர்ச்சை. காரணம் என்னன்னா, அவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவங்களுடைய பதவிகளை பறிக்கணும்னு அதிமுக சொல்லியிருந்தது. அதற்கு இடையிலே அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்கள மீண்டும் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு இது இருக்கு, சிக்கல் இருக்கு. அதனால தாவேக்கா தரப்பு கண்டிப்பா அந்த ரிஸ்க் எடுக்காது. தாவேக்கால ஜாயின் பண்ணா கூட அவங்களுக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுக்கலாமே ஒழிய மதுராந்தகம் சொல்றேன் நான். மதுராந்தகம், தாராபுரம், அந்த விஷயம் அம்பாசமுத்திரம் அந்த விஷயத்துல கண்டிப்பா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கவர்னருடைய கோர்ட்ல இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன விஷயம் பிஜேபி தான் சொல்லணும். பிஜேபி என்ன சொல்ல போகிறது அப்படி நம்மளை பொறுத்தவரை இது 2029 எனக்கு போற பாராளுமன்ற தேர்தலோட ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஒரு கான்செப்ட் நடக்க போகுது. ஏன்னா இப்போ ஜூலை 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து பாராளுமன்றம் கூட போகுது. அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து தாக்கல் செய்யப்படும். கண்டிப்பா அது வந்து வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு பிஜேபி நம்புது. அதே மாதிரி தொகுதி வரையறை இருக்க போது ஆட்டோமேட்டிக்கா எம்பி தொகுதிகள் வந்து அதிகமாகும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ தொகுதிகள் எண்ணிக்கையும் அதிகமாகும். புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் இப்போ இடைத்தேர்தல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு வந்து தடை விதிச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள இந்த 6 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் சாத்தியமில்லை. 29 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் அதனோடு வந்து இந்த தேர்தலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. அப்படிதான் அனுப்புவோம். இப்ப சபாநாயகர் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் சவால்கள் என்னென்ன இப்ப நம்ம அதை பத்தி இப்போ சொன்னீங்க. அது கொஞ்சம் விரிவா சொல்லணும். அதே போல இப்போ திமுக தொடர்ந்து கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. அதிமுக தொடர்ந்து போய் புகார் கொடுக்குறாங்க. நாளைக்கு தாவேக்காவும் போய் கொடுக்கலாம்ல. எங்க எம்எல்ஏக்களையும் வந்து பேரம் பேசுறாங்க. அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்கா? ஆமா, ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்களே கேம். உங்களுக்கு வந்து ஆஸ்டினை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவும் இது மாதிரி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது. அதுவும் அப்படியே நிலுவையில் இருக்கு. சபாநாயகரை பத்தி சொன்னீங்க. சபாநாயகரை பொறுத்தவரை ஒரே ஒரு சிக்கல் அவருக்கு என்னன்னா, அவசரப்பட்டு காலியாக உள்ள தொகுதிகள்னு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு தமிழக சட்டமன்றம். அது சபாநாயகருடைய ஒப்புதல் அடிப்படையில் அது தவறுன்றாங்க. என்ன காரணம்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம். அது இந்த ராஜினாமாவே கான்ட்ரவர்சியா இருக்கு அப்படின்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். உரிய விளக்கத்தை கேட்காமலே நீங்க எப்படி காலியான தொகுதி அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கிறதா இப்ப பிரச்சனை. இதுதான் கோர்ட்டுக்கு போகுது. இதுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகரை விளக்கம் கேட்டு அதிமுக மனு கொடுத்துருக்கு. ஏன் உங்க மேல நாங்க வழக்கு தொடங்கக்கூடாது? நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல,
ஒரு 3 பேருடைய ராஜினாமாவை ஏத்துக்க கூடாதுன்னு சொன்னோம். அதே மாரி அடுத்தடுத்த விஷயங்கள்ல நீங்க தவறு பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு அதிமுக அவருக்கு வந்து சபாநாயகருக்கு எதிரான மனு குடுத்திருக்கு. விளக்கம் கேட்டிருக்கு. புரியுதுங்களா? இந்த விளக்கத்தின் அடிப்படையில் சபாநாயகர் சரியா இல்ல, விளக்கம் அளிக்கல அப்படின்னு திருப்தி இல்லன்னா, அதிமுக கோர்ட்டுக்கு போகும். அதாவது எங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய கொறடாவுடைய உத்தரவை மீறி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. எப்படி நீங்க வந்து அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வீர்கள்? ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படிங்கிறது இப்ப அவங்களுடைய பிரச்சனை. கண்டிப்பா அவருக்கு சபாநாயகருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே. அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு செய்துட்டாரா? இல்ல அவர் எப்படி சமாளிக்க போறாரு? அப்படிங்கிறது தான் ம். அடுத்தடுத்த நாட்கள்ல தெரியும். இல்ல அதான் சார், இப்ப அடுத்து தாவேகா தரப்பு இப்ப நாளைக்கு இப்ப திமுக போற மாரி, அவங்களும் அவங்க வழக்கறிஞர் தரப்புல இருந்து போய் ஆளுநரை சந்திச்சு, இப்படி வந்து எங்க கட்சியினரையும் வந்து இது பண்றாங்க, எங்க ஆட்சிய கவுக்குறது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்ப கவுண்டர் புகார் குடுத்தாங்க அப்படின்னா, அது சபாநாயகர் எப்படி அந்த விவகாரத்த பார்ப்பாரு? இப்படி ஆளுக்கு ஆளுக்கு வந்து வழக்கு குதிரை பேர் போட்டிருக்கீங்க. நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களா? வழக்கம் போட்டிருக்கீங்க. வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே கவர்னர்ட்ட குடுத்துருக்கணும்ன்றேன் நான். புரியுதுங்களா? நீங்க வழக்கு போடுவதற்கு முன்பே தாவேகா அந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கவர்னர்ட்ட நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கணும். குடுத்துட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுருக்கலாம். எஃப்ஐஆர்லாம் போட்டுட்டு ஒரு 9 பேர் அரெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. 9 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவர்னர்ட்ட எங்க போறீங்க? ம். வாய்ப்பு இல்ல. பட் இதுல என்ன விஷயம்னா, இப்ப தாவேகா அரசு குற்றஞ்சாட்டு விஷயங்கள்ல ஆதாரமே இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் 2 பேருக்கு முன்ஜாமீன் குடுத்துருச்சு. அடுத்தடுத்த இந்த இந்த ஒரு திங்கள், செவ்வாய், புதன்ல மீதி கைது செய்யப்பட்ட 9 பேரும் ஜாமீனில் வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அதுலயும் ஆதாரம் இல்லை. ஓ. ஆமா. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு சகோதரர் அசோக்குமாருக்கும் நீங்க வந்து முன்ஜாமீன் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ஜாமீன் தானே. ஆதாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க இந்த விஷயங்கள்ல ஆதாரம் இருந்ததுன்னா, இவங்க மேலயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. அப்புறம் எப்படி அவர குற்றவாளியா அவங்க சேர்த்தீங்க? நீங்க 11 பேருங்க. 9 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரு மொத்தம் 11 பேர். அந்த 11 பேர்ல 2 பேருக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு வரும் பட்சத்தில், அந்த 9 பேருக்கு மட்டும் எப்படி ஆதாரம் இருக்க போகுது? அது ஃபேக்கு தானே. ஸோ இந்த வழக்கே போய் வழக்குங்கிற மாரி ஆகப்போகுது. அது மாற்றம் இல்ல. இது ஒரு பெரிய சிக்கல் அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தாவேகா எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒரு டிராமா பண்ணலான்னு ட்ரை பண்ணா அது அசிங்கம். அவங்களுக்கு அசிங்கமாயிடும். நிச்சயமா சார். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் மேலும் புதிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குதிரை பேர அரசு என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு அவருடைய அந்த கருத்து மேலும் வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் நாளை கவர்னரை சந்தித்து மேலும் ஒரு புகார் மனுவை கொடுக்க இருக்கிறார்கள். எப்படி என்ன ஆகப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு. நன்றி. நன்றி.